Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே என்னோட வேலைகள் தாங்க ஷேர் பண்ணிக்க போறேன். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல இல்லாதனால நாங்க 3 பேர் மட்டும் தான், அதனால சிம்பிளா வந்து செஞ்சுக்கிட்டோம். காலையில எந்திரச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி ட்ரிங்கான காபி முதல்ல குடிச்சிரணுங்க. காபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சிட்டு அதுக்கப்புறம் சண்டே மார்க்கெட் போற வேண்டிய வேலை இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிட்டதுனால இன்னைக்கு வந்து நாமளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். முதல்ல காபி குடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா காபி குடிச்சிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேலையில ஆரம்பிக்கலாம். காலையில் வந்து சிம்பிளாக ஒரு சென்னா கிரேவி தாங்க, தேங்காய் இல்லாத சென்னா கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இது எல்லாமே அந்த கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி டார்க் கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் கருகருக்கு முதல் ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிவிட்டேன். கிரேவி வந்து நல்லா டார்க் கலரில் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து முன்னத்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா டார்க்காக வறுபட்டுருச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, அதாவது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் டார்க்காக வறுத்ததுனால நமக்கு கிரேவி இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேங்க. குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்புமே சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 முந்திரி பருப்பும் 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே மீடியம் சைஸ் தக்காளி தான். இதையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். வீட்டில் தேங்காய் இல்லை ஆனால் குருமா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வெங்காயம் விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுவுமே வந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷக்குள்ளே டைம் எடுக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனையெல்லாம் போக வரைக்கும் கொதிக்க விட்டுறலாங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி வந்து 3 பேர்த்துக்கு அளவாக செய்கிறதுனால வெங்காயம் தக்காளியெல்லாம் குறைவாக போட்டிருக்கேங்க. நீங்கள் குவான்டிட்டி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அளவோடு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. முதல்ல நைட்டே பட்டாணி சுண்டலும் கொஞ்சம் சேர்த்துமே ஊற வச்சுருந்தேங்க. இப்போ இந்த மசாலா கூட நம்ம வந்து தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்குமே மாவு பிணைஞ்சு வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பூரியுமே போட்டு எடுத்துடலாம். நல்லா பட்டாணி சுண்டல்லாம் நல்லா சாஃப்டாக வரணுன்னா ஒரு 7லேருந்து 8 விசில் விடுங்க. கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா வெந்துடுச்சு. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூரி சுடுறதுக்காக எண்ணெயுமே ஊற்றி வச்சுட்டேங்க. அதுவுமே நல்லா காஞ்சிட்ருக்குது. பூரி மாவு பிழையும் போது பார்த்திங்கன்னா நம்ம போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மாவு பிசைஞ்சால் போதுங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ பூரியுமே நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் பூரி செஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சரி நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறதுனால சரி நான்வெஜ்ஜும் மத்தியானம் இல்லை, அதனால் இந்த மாதிரி பூரி செஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பட்டாணி சுண்டல் எல்லாமே வந்து ஊற வச்சுருந்தேங்க. தேங்காய் இல்லாதனால இந்த மாதிரி சிம்பிளாக கிரேவி செஞ்சுருந்தோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாம்.
கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்குங்க. இது பூரிக்குன்னு இல்லைங்க, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலே தண்ணி வந்து அளவாகவே விட்டுக்கலாம். பசங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு மார்க்கெட் கிளம்பியாச்சுங்க. ஏன்னா மார்க்கெட் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, பேக்கெல்லாம் தூக்கிட்டு வரக்கு சிரமமாக இருந்தது. முதல்ல மார்க்கெட் போயிட்டு வந்து கையோட பேக்கை வந்து முன்னாடியே வச்சாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட பூரி செஞ்சு அது கூடவே அந்த குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து என்னங்க, நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு காய்கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுங்க. இது வந்து நல்லா மிகப்பெரிய வேலை தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவர் இருந்தால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ இன்றைக்கி வந்து பசங்க வச்சு நம்ம கொஞ்சம் வேலைகள்லாம் வாங்கிக்க வேண்டியதாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க அப்படின்னு எல்லாம் சும்மா விட்டுறாமல் அவங்களையுமே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கொடுத்து இன்வால்வ் பண்ண வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. அவங்களுக்கும் இவ்வளோ வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலைகள்லாம் வந்து அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அம்மா செஞ்சுக்குவாங்க, அப்பா செஞ்சுக்குவாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருக்க கற்றுக்குவாங்க. பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து 1 வீக்குக்கான வெஜிடபிள்ஸுங்க. லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்த கேரட் பீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால அது போக மீதி 6 வெஜிடபிள்ஸ் இருக்கும். அது கூடயே பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வாங்கிட்டு வர்றது தான். இந்த பீட்ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு இருந்ததுங்க. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சிடலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, கத்திரிக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்ததுனால அதுவுமே 1 கிலோ வாங்கியாச்சு. தேங்காய் வந்து 3 தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. அந்த காலிஃப்ளவர் மட்டும் 50 ரூபாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு இது இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிடலாங்க. வெஜிடபிள்ஸு அந்த காய்கறி கூடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் அது எல்லாமே பிரித்து வச்சிடலாம். பையன் ஹெல்ப் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயுமே போட்டு வந்து உட்காந்தாச்சுங்க. அவனுமே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இது எல்லாமே தனியாக கவரில் எடுத்து வச்சிட்ருக்கான். டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது தாங்க. இது வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்காதீங்க. எனக்குமே வந்து இதை விடணும்னு தான் ஆசை. ஆனால் விட முடியாமல் அதையுமே வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு தான் இருக்கேன். அடுத்து வந்து வாங்கிட்டு வந்த முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணிடலாங்க. நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, எக் வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி, அதில் வந்து அதை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடையில் வச்சுட்டு எக்கை வந்து இதையே ஸ்டோர் பண்ணி வெளியிலவே வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நமக்கு இந்த வெங்காயம் கூடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூண்டு, கிழங்கு இது எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மினி சந்தை கடை மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே கூட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். முதலவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்குங்க, அதனால் அதை நான் காட்டலை. இப்போ வந்து அதை இடத்துல வந்து நம்ம வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா கையோடு தொடச்சிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து மதியம் லஞ்ச் வேலை தாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கரம் மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து அரைச்சி சேர்த்துக்குவேங்க. அதாவது பிரியாணி மசாலா தாங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி இடிக்கல்லில் தட்டிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அந்த ஸ்பைஸ் ஜாருங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி தான் அரைக்கும். இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், கரம் மசாலா வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3-4 எடுத்துருக்கேங்க. மல்லி வந்து பார்த்திங்கன்னா முழு மல்லி ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. கசகசா வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டில் வந்து 2 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவேங்க. இதுதான் என்னோடய பிரியாணி மசாலா. இதை வந்து பார்த்திங்கன்னா தீர நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்குவேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய், இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறதாங்க. நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி தான் நான் அரைப்பேங்க. வீட்டிலவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். தேவைப்படும் போது 1-2 ஸ்பூன் வந்து எடுத்து செஞ்சுக்குவேன், அவ்வளோதாங்க. எக் பிரியாணியெல்லாம் நான் வீடியோ எடுக்கலைங்க, எப்போவும் செய்கிறது தான். எக் பிரியாணி வந்து செஞ்சாச்சு. குயிக்காக சிம்பிளாக வந்து லஞ்ச் மெனு இன்றைக்கி முடிச்சாச்சுங்க. நல்லா சூடாக சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருந்தேன். இது சீரக சம்பா அரிசின்னு கூட சொல்ல முடியாதுங்க, கடையில் வந்து துளசி அரிசின்னு கிடைக்கும். சீரக சம்பா விட விலை கம்மியில் இருக்கும், அதனால் இந்த அரிசி நான் வாங்கிக்குவேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க, ஆனால் சூப்பராக ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடச்சிது. லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தாங்க இருக்கும், நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.